எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். வயநாடு நியூஸ் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதே இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 7 பேர் பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணோட செஞ்சு போயிருக்காங்க. மணல் சரிவு ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கீங்க அப்படியே இருந்துட்டாங்க. இந்த நியூஸ்லாம் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த போலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தோணுது. இதெல்லாம் பார்த்தா அந்த கடவுள் மேலே தான் நமக்கு கோவம் வருது. ஏன்னா அந்த கடவுள் காலடியில் இருக்கிற மாதிரி தானே அவங்க மலையடி வரத்தில் இருந்திருக்காங்க. கடவுள் இருக்கார்ல, காப்பாற்றலாம்ல. விட்டுட்டு இப்படி உயிர் மேலே உயிர் எடுத்துகிட்டே இருந்தா எப்படி சொல்லுங்கள்? அந்த குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா 2 பெரியவங்க, 5 சின்னவங்க. அவங்க 5 பேருமே ஒன்றுக்குள்ள ஒன்று சொந்தம் தான். ஞாயிற்றுக்கிழமை லீவு, மழை வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ராஜ்குமாருங்கிற வீட்டுக்கு பார்த்திங்கன்னா விளையாட போயிருக்காங்க. விளையாட போனவங்களுக்கு இப்படி ஒரு கதியா? மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தூங்குற டைமில் சடன்னு மழை வர சவுண்டுன்னு நினச்சி அவங்க அது எதுவும் பெருசாக போல. அதனால் அது மணல் சரிவு ஏற்பட்டு பின்னாடியே பாறையும் வந்து அப்படியே ஒரே ஃபஸ்ட்டு மணல் வந்து அப்படியே வீட்டு மேலே போயிட்டு அதுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா கல் வச்சு அமுத்திருக்கும். அவங்களால கத்தி அழக்கூட முடியாது, சத்தம் போட முடியாது. அந்த அளவுக்கு துடிச்சு செத்துருப்பாங்க. போன டைம் வயநாட்டிலே அதேமாரி எவ்வளோ உயிர் பலி. இப்போது திருவண்ணாமலையில் இதெல்லாம் ஒரு சாபமா என்ன அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. மொத்தம் 5 குழந்தைங்க, 2 பெரியவங்க, 5 பேத்துல ஒரே ஒரு பையன், 4 பொண்ணுங்க. எப்படி துடிச்சு செத்துருப்பாங்க. அந்த உடலை எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப, அதை கண்டெடுக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா பார்த்து இப்போ கதறி இருப்பாங்க. அந்த பெற்றோருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நேரில் பார்த்தவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லின்னு தெரியல. நமக்கே இந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நேரில் பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இப்போ வரைக்கும் திருவண்ணாமலை நியூஸ், அந்த நியூஸை பார்த்து ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணாலே போதும் அவங்கள தான் காமிக்கிறாங்க. இந்த இயற்கை பார்த்திங்களா, இயற்கைக்கு ஓர அந்த வான்னா எந்த அளவுக்கு அடி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிற அளவுக்கு ஆட்டிட்டு போயிடுது. இந்த நியூஸ் ரொம்ப ஒரு தமிழகத்தையே ஒரு உலுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். இன்னும் ஒரு 10 நாளில் அந்த மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் பாருங்களேன். ஆனால் இந்த 2024 இந்த வருஷத்தில் எவ்வளவோ உயிர் போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு, எவ்வளவோ போயிடுச்சு. இன்னும் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியல. இன்னமும் அங்கே மழை வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அந்த பையனோட சடலத்தை எடுக்கிறப்ப அந்த பையனோட அப்பா எப்படி கதறாருன்னு பாருங்க. அப்பா அதெல்லாம் நேரில் இருந்து பார்த்துருந்தா அவ்வளோதான். அவங்க 5 பேருக்கு தெரியதில்லை நம்ம இன்றைக்கி இறந்துருவோம் அப்படிங்கிறது தெரியதில்லை. சரி, நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், என்ன எதுனே தெரியாமல் 5 பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப புதுமையான விஷயம் இருக்குது. சரி, ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா முடியல. வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.